நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து இன்றைக்கு தியானத்தை துவக்கலாம். வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு பிடிக்காது பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் காட்டுவது ஆண்டவருக்கு பிடிக்காது. இது ஆண்டவருடைய சத்தியம். ஒரு முறை ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒருவர் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தார் கோயில்பட்டியில். அவர் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப நெருங்கின ஒரு மூத்த சகோதரன். அவர் தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது நான் அவரிடத்தில் வேலை பார்த்துருக்கிறேன். இப்போ அவர் கோயில்பட்டியில் அவர் டிஇஓவாக இருக்கிறாரு. 10th பேப்பர் திருத்த வேண்டிய ஒரு காலம், பரீட்சை நேரம், அவர் தான் அதுக்கு அதிகாரியாக இருக்கார். அப்போ யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதில் ஒரு வயதான டீச்சர், அவர்களுக்கு வயது 56 வயது. அப்போ 58 வயசில் ரிட்டையர்டு, 56 வயது. ரொம்ப நேரம் உட்கார முடியாது, கால்களில் பலவீனம். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவராம்லா, நீங்கள் சொன்னால் கேட்பாராம்லா, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த பேப்பர் திருத்துகிற அந்த வேலையிலேருந்து என்னை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் சொன்னால் கேட்பார் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் இல்லை. அவர் எனக்கு ரொம்ப தெரிந்தவர், என்னுடைய மூத்த சகோதரன். நாங்கள் ஊழியத்தில் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனால் அதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாரா எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சுகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, முகம் தெரியாது, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு. கட்டாயம் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்னால் கேட்பாங்க சார், இப்படியே தான் சொன்னாங்க. நான் சாருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே ஃபோனை எடுத்த உடனே சொல்கிறாரு, என்ன ரெக்கமெண்டேஷனா அப்படின்னாரு. ஏன்னா தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் எப்போதும் ஃபோன் பண்ணி உங்கள் அதிகாரி தொந்தரவு பண்ணுறதில்ல. இப்போ அவர் ரிட்டையர்டாகி முழு நேரமாக வட இந்தியா ராஜஸ்தான் பகுதியில் ரொம்ப வல்லமையாக ஊழியம் செய்கிறார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி உண்மையிலேயே சுகம் இல்லாத ஒரு அம்மா, எனக்கே அவங்கள யார் எவருன்னு தெரியாது, 56 வயசாகிட்டான், அதனால் உட்கார முடியலன்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றே. அப்படியா, சரி நீ சொல்லிட்டல்ல செய்துருவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கோயில்பட்டி கல்வி மாவட்டத்துக்கு ஒரு ஆர்டர் போடுறார். 55 வயது நிரம்பின ஒருத்தருக்கும் பேப்பர் திருத்துகிற வேலை கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் போடுறார். அதான் அந்த டீச்சர் எனக்கு சொல்லி, சார் ரிலீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன். இப்போ சார் சொன்னாங்க, வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் கர்த்தருக்கு அருவருப்பானதுப்பா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஜென்ரல் ரூல் வச்சுருவோம், 55 வயசுக்கு மேலே உள்ள யாருமே வர வேண்டான்ட்டா நிமிச்சதை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு தேவ மனிதர் தான் அவர். தான் டிஓவாக இருந்து மறுபடியும் ரிட்டையர்ட் ஆகி இப்போது பாளையங்கோட்டையில் மையமாக வச்சு வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற திரு பிரதாப் கீர்த்தி என்கிற ஒரு அருமையான கல்வி அதிகாரி. பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார், எல்லாத்திற்கும் சரியான ஒரு சமநீதி அப்படின்னு அவர் கொண்டு வருவார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த மட்டத்தில் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு காரியம், நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படி செய்யாமல், குறிப்பாக அதிகார லெவலில் இருக்கிறவங்க, கிறிஸ்தவங்க, கலெக்டராக இருக்கலாம், சப் கலெக்டராக இருக்கலாம், தாசில்தாராக இருக்கலாம், எவ்வளவோ பெரிய பெரிய பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் பார்ஷியாலிட்டி இல்லாமல் கர்த்தருக்கு அருவருப்பானதை தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. எல்லாருக்கும் சமநீதி கிடைக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.